ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. கோயம்புத்தூர் ஸ்டைலில் தக்காளி குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள்கள் 4 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், வரமிளகாய் உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கோங்க. இதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், அது கூடயே வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா முதல்ல வதக்கிக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டு அது கூடயே தக்காளியும் போட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு கடைசியா ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் போட்டு அது ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை, சும்மா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. வடச்சட்டியில கொஞ்சோண்டு கடுகு போட்டு உளுந்தம்பருப்பு போட்டு நம்ம அரைச்ச விழுதையும் உள்ள போட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு கடைசியா மல்லித்தலை போட்டு இறக்கி வச்சிங்கன்னா சுவையான தக்காளி குழம்பு. இது டிஃபனுக்கும் சாதத்துக்கும் செம காம்பினேஷன். பாய் பாய்.